நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் மாடுல பார்த்துச்சுனாலே தெரியும். உடம்பு சரியில்ல, காய்ச்சல் அப்படிங்கும்போது மூஞ்சி கொஞ்சம் டல் ஆக்கி அப்படியே தண்ணி கிண்ணியெல்லாம் குடிக்காம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம கரெக்டா வந்து அந்த காதை தொட்டு பார்த்தோம்னா சூடும் நல்லா வெகு வெகுன்னு இருக்கு. பாருங்க, இப்ப நல்லா சூடு வெகு வெகு வெகுன்னு இருக்கு. ரொம்ப கடுகடுப்பு வரக்கூடாது, ரொம்ப சூடு வரக்கூடாது. இந்த மாடு பாக்குது. இப்ப இது பார்க்கும்போது உங்களால அதோடைய அறிகுறி என்னன்னு உங்களால சொல்ல முடியும்? அதோட அறிகுறி என்னன்னா, நம்ம காரமடை டு நம்ம சிறுமுகை போகக்கூடிய வழியில குளத்துப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து ஒரு தம்பதியினர் வந்து ஒரு மாட்டுப்பண்ணையை சிறு அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெரு அளவில் இருந்து நாங்கள் வந்து அதை சின்னதாக மாற்றிக்கிட்டோம். அது எதனால் மாற்றினோம், அதுக்கப்புறம் அதை எப்படி நாங்கள் இன்னும் அதை வந்து விருத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலி வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த மாட்டுப்பண்ணையில் நம்ம எந்த மாதிரி பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்களா? இல்லைங்க. விஜய் மாதிரியே இருக்கீங்க? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இல்ல ப்ரோ, விஜய் மாதிரி தான் இருக்கீங்க. விஜய் மாதிரி இருக்கிறதுனா என்னன்னு தெரியல, ஆனா நம்ம ரசிகரெல்லாம் இது இல்லை. இல்ல, எனக்கு நானே ரசிகன். சூப்பர் ப்ரோ. உண்மையிலேயே உங்க ஃபேஸ் கட் வந்து விஜய் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியே இருக்கீங்க. சீரியஸா தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இந்த மாட்டுப்பண்ணையை நீங்க எப்போ நீங்க ஆரம்பிச்சீங்க? எந்த வருடம் நீங்க இதுல ஆரம்பிச்சீங்க? இது ஆரம்பிச்சு அப்பாங்க அம்மாங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட நாங்களும் செஞ்சு பழகிட்டு இருந்தோம். இப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு பதிலாக இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எப்படின்னாக்க இது ஒரு 16 வருஷம் 17 வருஷம் இந்த ஃபீல்ட்லயே இருக்கோம். அதனால உங்களுக்கு இதுல நிறைய அனுபவம் தெரியும். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்டா 6 மாடு இருக்கு. 3 கறவை மாடு, 3 கண்ணுக்குட்டி இருக்கு. காலையில 6 மணிக்கு தண்ணி வச்சிருவாங்க. தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் 6 மணிக்கு தண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் 6:30 மணி 7 மணிக்கு மேவு மசால் புல்லு இதெல்லாம் போட்டிருக்கும். அப்புறம் மத்தியானம் மக்காச்சோள தட்டு இது மாதிரி போடுவோம். நம்ம எஸ்கேஎம் ஃபுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே ஃபார்ம் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இது தனியாக செட்டு போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. செட்டு இது வந்து ஓப்பன் டைப்பில் போட்டு வச்சிருக்கேன். மாட்டுக்கு நல்லா காத்தோட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருந்துச்சுன்னா மாடு இந்த வெயில் டைமுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கீழே வந்து மேட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? கீழே மேட் போட்டிருக்கேன். என்னென்ன மாடுகள் இருக்குங்கண்ணா? நம்மளது ஜெர்சி தாங்க. ஜெர்சி தான். ஆமாங்க. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இது வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கறக்கும். 10 லிட்டர் கறக்கும். இளங்கரவியா இருக்கும்போது 5 லிட்டர் 17 லிட்டர் கறக்கும். மற்ற டைம் அப்படியே கம்மி ஆகிட்டே வரும். கடைசியா ஒரு 6 லிட்டர் பால் வர்ற மாதிரி வரும். எப்படி பராமரிக்கிறீங்க? டெய்லி வந்து கட்டுத்தறி சாணியெல்லாம் அள்ளி போட்டு கட்டுத்தறியில கழுவி விட்டுங்க. அப்புறம் மாடையும் கழுவி விட்டுருவாங்க டெய்லி. சாணி இல்லாமல் வச்சுட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சாணி வச்சோம்னா இந்த புண்ணு, இந்த சப்ப நோவுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, எதுங்க அது? இந்த மாதிரி இந்த சப்ப நோவு அப்படிங்குவாங்க. இதெல்லாம் டெய்லி கழுவும் போது நம்மளுக்கு நீட்டா இருக்கும், புண்ணாகாது. இல்லைன்னாக்கா அடிக்கடி புண்ணான மாதிரி இதாகிட்டு இருக்கும். மாடுகளுக்கு வந்து ஒன்னா கட்டி வச்சா நோய் தொற்றுங்கிறது ஏற்படும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது நோய் தொற்றுகள் அந்த மாதிரி? நோய் தொற்று மாதிரி வந்ததில்லை. நான் அது டெய்லி வந்து மாடை கழுவி விட்டோம்னா போதும், சாணியெல்லாம் ஓட்டிக்காம இருக்க மாதிரி. அப்ப அது மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து எந்த நோயும் வராது, மாடுக்கும் நோய் இருக்காது. பக்கத்துல இருக்கிறது பக்கமா கட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். மெயினா கட்டுத்தறியில வந்து ஈரப்பதம் அதிகமா இருந்துட்டே இருக்கக்கூடாது. சாணி அப்பப்போ சாணியெல்லாம் எடுத்து வலிச்சு வச்சிருக்கணும். ஏன் ஈரப்பதம் இருந்தா என்ன பிரச்சனை வருங்க? ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த ஈரத்துல இருக்கிற கிருமி எல்லாம் வந்து அந்த சப்பையில எல்லாம் ஒட்டுது இல்லைங்க. இந்த தோல்ல வந்து ஒட்டும் போது ஏதாவது பாக்டீரியா வந்து இது ஆகும், அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து கட்டுத்தறி வந்து எப்பவுமே நீட்டா வச்சுக்கோங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 7th தாங்க. 7th தான். நீங்க எப்படி இங்க இந்த ஒரு மாடுகளை வளர்க்கக்கூடிய இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க? அது சின்னதுல இருந்து இருக்கு. ஆரம்பத்துல எது போயிட்டு இருக்கும் போதுல இருந்து இந்த மாடு வேலையெல்லாம் இந்த லீவ்ல எல்லாம் வந்து செய்வோம். அந்த ஃபீல்ட்ல வந்து எங்களுக்கு இந்த மாட்டை வந்து பார்க்கணும், பராமரிக்கணும். அது போக மாடை வந்து வளர்த்துனா நம்மளுக்கு ஒரு
இது ஒரு புண்ணியம் கிடைச்ச மாதிரி. ஆ. அதனால வந்து அந்த மாடோட ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஆர்வம் இருந்தாதான் இதுல செய்ய ஆர்வம் முடியும். இருந்தாதான் இதுல கரெக்டா பார்க்க முடியும். ஆ. அத பசிக்குதுன்னா எப்படி பாக்குறது, ஆ. தண்ணி தாகம் வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி பாக்குங்க. ம். அப்புறம் ஏதோ உடம்பு சரியில்லைனாலும் அதை மூஞ்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆ. அது மாதிரிங்க. ஓ, இது வந்து மாடுகள் வந்து வளர்க்குறதுல நீங்க கண்டுபிடிச்ச அறிகுறிகள் இல்லைங்களா? அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் மாடுல பார்த்துச்சுனாலே தெரியும். உடம்பு சரியில்லை, ஆ. காய்ச்சல் அப்படிங்கும்போது மூஞ்சி கொஞ்சம் டல் ஆக்கி அப்படியே தண்ணி கிண்ணியெல்லாம் குடிக்காம ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஆ. அந்த டைம்ல நம்ம கரெக்டா வந்து அந்த காதை தொட்டு பார்த்தோம்னா ம். சூடும் நல்லா வெகு வெகுன்னு இருக்கு. ம். பாருங்க, இப்ப நல்லா சூடு வெகு வெகுன்னு இருக்கு. ரொம்ப கடுகடுப்பு வரக்கூடாது, ரொம்ப சூடு வரக்கூடாது. ஆ. இந்த மாடு பாக்குது. இப்ப இது பார்க்கும்போது உங்களால அதனுடைய அறிகுறி என்னன்னு உங்களால சொல்ல முடியும்? அதோட அறிகுறி என்னன்னா, இப்ப இந்த அளவுக்கு பாக்குதுங்க, இப்பதான் பால் கறந்துருக்கு. ம். அதுக்கு என்ன தண்ணி வச்சு மேவு போடணும். ம். அதனாலதான் வந்து அது மோந்து பார்த்துட்டு இருக்குது. ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. அது கரெக்டா கணிச்சிடுறீங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்சி பசுவுடைய கன்று தான் இல்லைங்களா? கன்றுதாங்க. எவ்வளவு மாதங்கள் இதை வளர்க்கணுங்க செனை பிடிக்கிறதுக்கு? செனை பிடிக்கிறதுக்கு 2.5 வருஷம். 2.5 ஆண்டுகள். 2.5 ஆண்டுகள். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பலனுக்கு வரும்போது அதை கரெக்டா பக்குவம் பார்த்து ஊசி போட்டோம்னா இதாயிக்கும். முதல்ல வந்து நிறைய இருந்துச்சு, 16 உருப்படி இருந்தது. இப்ப எல்லாம் கொஞ்சம் மேவு கொஞ்சம் தட்டுப்பாடுங்கிறங்காட்டிக்கு எல்லாம் பாதி வித்துட்டாங்க. மொத்தம் 16 உருப்படி இருந்தது. எல்லாம் ஜெர்சி தானுங்களா? எல்லாம் ஜெர்சி தான். எவ்வளவு? 16 உருப்படியில 10 உருப்படி பால் கறந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 45-50 லிட்டர் பால் கிடைக்கும். ஒரு வேலைக்கா இல்ல ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. இப்ப வந்து மேவு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிறங்காட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ 3 மாடு 3 கண்ணுக்குட்டி மட்டும் வச்சு. எவ்வளவு லிட்டர் பால் இதுல இருந்து எடுக்கிறீங்க? இப்போ வந்து மொத்தம் ஒரு 20 லிட்டர் பால் வருது. 20 லிட்டர் வருது. 2 நேரம் சேர்த்து. 2 நேரம் சேர்த்து. எங்க பால் ஊத்திட்டு இருக்கீங்க? பால் சொசைட்டிக்கு தான். சொசைட்டிக்கு ஊத்திட்டு இருக்கீங்க. எந்த சொசைட்டி ஊத்திட்டு இருக்கீங்க? இங்க ஆவின் சொசைட்டி. ஆவின். ஓகே. இதுல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் உங்களால எடுக்க முடியுதுங்க ஒரு மாதத்துக்கு? மாதத்துக்கு கூலியே எடுக்கலாம், மாட்டுக்கு தீவனத்துக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கூலி கிடைக்கும். பெருசா வச்சிருந்தோம்னா நல்லா லாபம் இருக்கு. இப்ப எங்களுக்கு 3 ஏக்கருக்காட்டிக்கு சம்பளத்துக்கு தீவனம் எடுக்கிறதுக்கு இதுக்குள்ள. இங்க எப்படிங்க மசால் புல்ல நீங்க எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? 1.25 ஏக்கர் போட்டிருக்கோம். இங்கே தான் இருக்குங்களா? இங்கே பயிரிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. 1.25 ஏக்கர். 1.25 ஏக்கர். ஆனா அது தண்ணி கொஞ்சம் பிக்கலா இருக்கிறங்காட்டிக்கு இப்போ கொஞ்சம் மாடு கம்மி பண்ணிட்டா மேவு தலைச்சல் கம்மியா இருக்கு. அது போக வேற என்னென்ன தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? அது போக இந்த பைபாக்ஸ்னு ஒரு புண்ணாக்கு இருக்கு, குச்சி புண்ணாக்கு. பைபாக்ஸ், அப்புறம் நெல்லந்தவிடு, பாலந்தவிடு, அப்புறம் அது போக இந்த மக்காச்சோள மாவு எல்லாம் போட்டு அது ஏதோ வாரத்துல 1 நாள் 2 நாள் அது மாதிரி கொடுப்போம். மற்ற டைமுக்கு வந்து எப்போ வைக்கிற மாதிரி தாங்க. காலையில சாயந்தரம் மத்தியானம் 3 நேரம் தவிடு புண்ணாக்கு போட்டு வைப்போம். அந்த மாதிரி வச்சுக்கீங்க? ஆமாங்க. ஒரு 2 செட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த செட்டை பத்தி சொல்லுங்க. இந்த செட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீடா இருந்தது. இது ரூம்பா இருந்தது வந்து இப்ப மாடுக்கோசரம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அத மாதிரி மாத்தி விட்டீங்க? ஆமாங்க. இதுலயே இந்த சைடு எல்லாம் ஓப்பன் இருக்கு. இந்த சைடு ஓப்பன் இருக்கங்காட்டிக்கு மாடு கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கு. இப்போ இங்க வந்து 2 மாடு கட்டி இருக்கீங்களா? இங்க 2 மாடு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. இது ஜெர்சி தானா? இது ஜெர்சி தான். ஜெர்சி தான். ஆனா சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்களே. இது வந்து இப்போ 2வது ஈத்திங்க. 2வது ஈத்து போட்டு இப்போ பால் கறந்துட்டு இருக்கு. 2வது ஈத்துக்குனால கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்குது. சைஸ் கம்மியா இருக்கு. இன்னும் மாடு வெறியும். அடிக்கடி கண்ணு எண்ணும்போது மாடு நல்ல விரிச்சல் வரும். இதெல்லாம் எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுங்க இந்த மாடெல்லாம்? இது 5 லிட்டர் கறக்குது ஒரு நேரத்துக்கு. ஒரு நேரத்துக்கு 5 லிட்டர் கறக்குது. சாயந்தரம் 3 லிட்டர் கறக்குது. ஈவினிங் வந்து 3 லிட்டர். ஈவினிங் 3 லிட்டர். நீங்க அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்க? நாங்க வெளியெல்லாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம் மாடு. இங்கே போடுறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நாங்க 2 மாடு வச்சிருந்தோம். இதுலயே 16 உருப்படி பெருக்கி பாதி வித்துட்டோம். இனி வந்து இந்த 3 சின்ன கண்ணுக்குட்டியே 3 இருக்குது. இது பெருசாக்கிட்டோம்னா அப்ப எங்களுக்கு 6 மாடே ஆகும். அதுக்குள்ள மறுபடியும் கண்ணு போடும். இது பெருசாகிறதுக்குள்ள அது இந்த மாடு பெரிய மாடுகளை கொஞ்சம் கண்ணு போடும்போது அதை நாங்க பொட்டை கண்ணு வச்சுக்குவோம். காலக்கண்ணு வளர்த்துவோம். காலக்கண்ணு வளர்த்துனா நம்ம ஒரு சைஸ் வளர்த்துற வரைக்கும் வைப்பாங்க. அப்புறம் யாராவது வளர்த்துறவங்களுக்கு கொடுப்போம், வெட்டுறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். வந்து வெளியே வந்து மாடுகளே வாங்குறது இல்ல. வெளியே வாங்குறது நீங்களே வளர்த்தக்கூடிய அந்த மாடுகளையே நீங்க வச்சுக்கிறீங்க. மாடு மட்டும். எதனால நம்ம வெளியே வாங்குறத விட நம்ம வளர்த்துற மாடுகளே வச்சுக்கிட்டா என்ன நன்மைகள் கிடைக்குதுங்க?
நம்ம வளர்த்தணும்னா என்ன நன்மைன்னு கரெக்டாக சொல்ல தெரியல. ஆ ஆனா வெளியில வாங்கினா அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். மாடுக்கு நோய் இருக்குதா, ஏதாவது அதுக்கு ஏதோ ஒன்று சீக்கு ஏதாவது இருக்குதா, அதெல்லாம் தெரியாம வாங்கிட்டு வருவோம். ம். இங்க வந்து பார்த்துட்டோம்னா நாங்களே வந்து வளர்த்துறங்காட்டிக்கு எங்களுக்கு எங்க கூடயே இருந்த ஒரு பழக்கம் மாதிரி, ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி எப்படி ஒட்டுக்கா இருக்காங்க அது மாதிரி இந்த மாடுக்கு வந்து இருந்தா அப்படி ஒரு ஆ. feel. எப்படி பழகுவீங்க மாடுகிட்ட எல்லாம்? மாடுகிட்ட ஆ. அது பார்த்தா நம்ம தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் ஒவ்வொரு டைம் வச்சிருக்கோம். அந்த டைம் ஆச்சுன்னா ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்கு. ஆ. இல்ல நாங்க பக்கத்துல எல்லாம் இல்லைனாக்கா அது கத்தறக்க ஆரம்பிக்கும். ஆ. இப்ப கத்தும் போது தண்ணிக்கு டைம் ஆச்சு, ஆ. மேவு போடுறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓ. பார்த்தோம். பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன முறைகளை கையாளுறீங்க? இந்த பரிசை எல்லாம் இருக்கு. பரிசைன்னு சொல்லுவாங்க, பொன்னாங்கண்ணி ம். இது மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டோம்னாக்கா அந்த சவுந்தால் தலை, ம். அப்புறம் புண்ணாக்கு வந்து இந்த எஸ்கேம்ல வந்து இது இருக்கு பைபாக்ஸ்ன்னு. பைபாக்ஸ் போட்டால் பால் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். ம். ஆனா அதிகமாகவும் போடக்கூடாதுங்க. ம். அதிகமாக போட்டாலும் மாட்டுக்கு வயிறுல பிக்கல் வரும். ம். அதனால வந்து மீடியமா எப்பவும் வைக்கிற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வச்சுக்கலாம். ம். அதுக்கு மேல வச்சோம்னா பால் ஜாஸ்தி கிடைக்கும். ஆனா மாடுக்கு வயிற்றுல பிக்கல் வரும். ம். அது மாதிரி இருக்கும். பிக்கலுங்கிறது அது ஒரு வயிறு உப்பசம் மாதிரி வரும். ஆமாமா. ஆ. அப்புறம் லூஸ் மோஷன் அந்த மாதிரி வரும். ம். அது மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு கரெக்டான அளவு கொடுத்துக்கலாம். ஓ. கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் வந்து பைபாக்ஸ் வைக்கக்கூடாது. சூப்பர்னு ஒன்று இருக்கு. ம். அந்த சூப்பர் போட்டோம்னா அது அளவா வச்சுக்கலாம். ம். ஒரு கண்ணுக்குட்டி அளவுக்குனாக்கா ஒரு 3/4 கிலோ 3 நேரம் வைக்கலாம். அது மாதிரி வைக்க முடியும். ம். இப்போ நீங்க இந்த மாட்டு பண்ணையை பராமரிக்கிறது நீங்களும் உங்களுடைய துணைவியா இருந்தா 2 பேரும் தான் ஆமாங்க. பராமரிச்சுக்கிறீங்க. வேற யாருமே வேற யாரும் இல்லை. இல்ல. இதுல எவ்வளவு மாத வருமானம் நீங்க எடுக்க முடியுதுங்க இதுல? இதுல வருமானம் மாசம் ஒரு 15 ரூபா 17 ரூபாய்க்கு பக்கம் இருக்கு. ஓ. 17,000 ரூபாய்க்கு பக்கம் இருக்கு. வேலைக்கு போறதுக்கு இது பரவாயில்லைங்க நீங்க. ஆமாங்க. மாடுகள் அதிகப்படுத்தினா இந்த வருமானம் அப்படியே இரட்டிப்பாகும். இரட்டிப்பாகும். இப்போ கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கோடை காலங்கனால ரொம்ப வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. ஆமாங்க. அந்த தீவனங்களும் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, மாடுகளும் அந்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நீங்க கட்டாந்தரை இல்லாம நீங்க வந்து மேட்டு போட்டுக்கிறதுனால மாடுகளுக்கு சௌகரியமா இருக்குங்களா? சௌகரியமா இருக்கும். அதுவும் போக நாங்க வெளியே வந்து விடுறதில்லை. இப்ப இந்த வெயில் டைம் மட்டும் வெளியே கட்ட மாட்டோம். ம். மேவு வந்து அறுத்து கொண்டு வந்து போட்டுருவோம். ம். இல்ல அப்ப மக்காச்சோள தட்டு வாங்கி போடுவோம். ஓ. அது மாதிரி தாங்க. ஓ. வெயில் டைமுக்கு மட்டும் வெளியே கொண்டு போய் கட்ட மாட்டோம். ம். இங்கே வச்சுக்குவோம். அப்புறம் மத்தியானமான அந்த தண்ணி மேலெல்லாம் அடிச்சு விட்டு குளுன்னு வச்சுட்டோம்னா ம். மாடு கொஞ்சம் இதா இருக்கும். ம். கூலிங்கே வச்சுக்கணும். கூலிங்கா வச்சுக்கணும். ஆ. மத்தியான டைம் மெயினா வந்து ஹீட்டு ஜாஸ்தியா ஆ. இருக்கும். அதுவும் போக அது ஓடு போட்டிருக்குங்களா, ஆ. ஓட்டு சூடு கீழே இருக்கும். ஆ. அதனால மத்தியான டைம் ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் அப்படியே சும்மா எல்லா மாட்டுக்கும் கொஞ்ச நேரம் இதுக்கு கொஞ்ச நேரம் அது கொஞ்ச நேரம் அப்படி மாத்தி மாத்தி குடிச்சோம்னா அப்புறம் அது பாட்டுக்கு ம். சாயந்தரம் வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லாம படுத்துக்கும். ம். அப்படி பண்றங்காட்டிக்கு பாலும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆ. வெயில் டைமுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலெல்லாம் ரொம்ப ஆ. கம்மியாகும். இது மாதிரி தண்ணி எல்லாம் மேல அடிச்சு வச்சுட்டோம்னா அவ்வளோக்கு ம். பால் கம்மியா இருக்கு, நமக்கு சான்ஸ் வரும். எப்பங்க இறக்குற அளவு வந்துட்டே இருக்கும். வந்துட்டு மாட்டு சாணங்கள் என்ன பண்றீங்க? மாட்டு சாணங்கள் எல்லாம் எருவுக்கு தான் பயன்படுத்தும். உங்களுடைய எங்களை சொந்த யூஸ்க்கு பண்ணி பயன்படுத்திக்கிறீங்க, ஆமா. வெளியெல்லாம் நீங்க விலையை விற்கிறது இல்லை. உங்களுடைய மாட்டுப்பண்ணை சார்ந்த பல தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எதிர்வரும் நாட்களில் நீங்க இன்னும் மாடுகளை அதிகப்படுத்தி பல இளைஞர்களுக்கு நீங்க முன்னோடியா இருக்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு வந்து நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட வந்து மாட்டுப்பண்ணை எப்படி ஆரம்பிச்சேன், ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். நான் சிறு வயதிலிருந்தே மாட்டுப்பண்ணை மூலமா எனக்கு ஆர்வம் அதிகம். அதனால தான் இதை வந்து இப்போ வரைக்கும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நான் ஒரு 20,000 வரைக்கும் இதில் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ மாட்டுப்பண்ணை ஆரம்பிக்கணும்னா சிவாரம் டிவியை தொடர்ந்து பாருங்க. சிவாரம் டிவி சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதில் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெளிவாக பார்க்க முடியும். சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.